Hello students, welcome to Hiba Max 10th Standard Max Centum Challenge பார்த்துட்ருக்கோம். Day 19 Day 18 கொடுத்துட்டு ஒரு நாள் கேப் கொடுத்துருந்தேன். ஏன்னா கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கேன். ஒரு நாள் 2 மார்க் பண்ணலாம், ஒரு நாள் 5 மார்க் கொடுக்கலாம். ஸோ அதனால நானே 2 நாள் கேப் கொடுத்துருந்தேன். எல்லோரும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கீங்க, நிறைய கொஷின் பேப்பர்ஸ் எழுதி பார்க்கணும். ஸோ அதனால தான் இன்றைக்குமே நான் ஒரு கொஷின் பேப்பர் தான் கொடுத்துருக்கேன். இதுவும் என்னோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டோட ரிவிஷன் எக்ஸாம் பேப்பர் தான். ஃபர்ஸ்ட்டு 15th கொஷின் பாருங்கள், ரொம்ப ஈஸியான கொஷின். f of k is equal to 5. f of k என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஈஸியான question. 16 பாருங்க. Let a is equal to 1 to 3 r be the relation defined by as is cube of என்னென்ன அப்படின்னு எழுதினா போதும். 17th one theater sum. 20 seats in first row, அடுத்து 30 rows, மொத்தம் 30 rows allowed பண்ணியிருக்காங்கன்ட்டு ஈஸியான sum. 18 வந்து gp t7 என்னன்னு கண்டுபிடிக்கணும். 19th question வந்து simplification இதில் என்ன, which rational expression should be subtracted from அப்படின்னு 2 term கொடுத்துருக்காங்க. 20th sum, determine the quadratic equation whose sum and product ஈஸியான sum. அப்புறம் மேட்ரிக்ஸில் transpose of minus a, transpose பண்ணோம் அதை மைனஸாக மாற்றவும் செய்யணும். அப்புறம் ஸ்டேட் பைத்தகோரஸ் தியரம் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் மட்டும் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அப்புறம் பெரிமீட்டர் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துட்டு ஏபி கேட்குறாங்க, எக்ஸாம்பிள் சம். அப்புறம் ஷோ தட் collinear, easy. அடுத்த question 25 பாருங்க. cone of height 24 cm is made up of modeling clay. height of the cylinder என்னன்னு கேட்குறாங்க. அப்புறம் 26 flower is selected at random from a basket of yellow flowers, red flowers and white flowers, probability. 27 standard deviation, ஈஸியான சம் தான், அதோ நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். 28 வந்து prove that 6.1லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கவனமாக 6.1 ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, சென்டர் மேம் பண்ணுறீங்கன்னா. அடுத்து 5 மார்க்லாம் பாருங்கள். 29 ஈஸியான கொஷின். 13th கொஷனும் ஈஸி தான், நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் எடுத்திருப்போம். 31 பாருங்கள், 5 + 5 எக்ஸாம்பிள் சம். அடுத்து சால்வ் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, மேட்ரிக்ஸ் தான், ஸ்கொயர் ரூட் சம், ஈஸி அது. 35 வந்து ஹைப்போடெனஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் 6 மீட்டர் தென் ட்வைஸ், ஈஸி. அடுத்து 36 பாருங்க, ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் அண்ட் இன்டர்செப்ட் வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. 37 வந்து டாப் ஆஃப் த ட்ரீ ஹைட் 6th சாப்டர். 38 வந்து 7th சாப்டர். 39 7th சாப்டர். 40th கொஷின் வந்து மார்க் ஸ்கோர்ட் பை 10 ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அடுத்து ப்ராபபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் சம் ஆஃப் ஆல் ஆட் பாசிட்டிவ் இன்டிஜர் லெஸ் தென் 450 கிரியேட்டிவ். ஸோ கிராஃப் ஜியாமெட்ரி பார்த்துருங்க, சரிங்களா. எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க போதும். ஒரு பேஜை காமிக்கும் போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி கரெக்டாக 3 hours டைம். இப்போ 1 மார்க் நான் கொடுக்கல, ஏன்னா அது கிளியராக தெரியல. நீங்கள் வந்து ஒரு 2.5 hours செட் பண்ணிவிட்டு அந்த டைமிங்கில் இதை முடிக்க முடியுதான்னு செக் பண்ணுங்கள். அதுதான் வந்து பப்ளிக் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், சரிங்களா. நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ எக்ஸாமில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். ஸோ நான் சொல்கிற மெத்தடில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சென்டர் மேம் பண்ணுறது மிஸ் ஆகாமல் கரெக்டாக நம்ம சென்டர் எடுக்க முடியும், சரிங்களா. கரெக்டாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு இடத்த செட் பண்ணுங்கள், டைமிங் செட் பண்ணுங்கள். இதுதான் நான் படிக்க போகிறேன், இவ்வளோ இது முடிக்க போகிறேன்னு டிசைட் பண்ணிவிட்டு உட்காருங்க. முடித்த பிறகு எந்திரிச்சிக்கோங்க, சரிங்களா. நடுவில் வந்து தண்ணி குடிச்சிக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். ஃபோனு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறேன்னு போயிடாதீங்க, சரியா. ஆல் தி பெஸ்ட்மா, தேங்க்யூ ஸோ மச்.